ஒரு தோசையை ஒரு தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுங்களா? அதோட கொஞ்சம் வேறு ஏதாவது காரசாரமாக ஸ்பைஸியாக போட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாங்களா? பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசி மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேங்க. உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கடப்பா தோசை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. பொட்டுக்கல்ல ஒரு கப்பு எடுத்துகிட்டு பூண்டு வந்து ஒரு 4 பல் அதில் போட்டுட்டு, நம்ம பூண்டு இது வாசனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 4-5 பூண்டு போட்டுட்டேன். அது ஒரு சுத்து பொண்ணு பொடியாக எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டாச்சுங்க. அது போட்ட உடனே ஒரு 4-5 காஞ்ச மிளகாவையும் போட்டாச்சுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 5 மிளகா போட்டேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இது அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், பேஸ்ட்டும் ரெடி, பொடியும் ரெடிங்க. இப்போ நம்ம தோசையை தாங்க ரெடி பண்ண போகிறோம். அழகாக ஒரு சட்டியில் தோசை தவாவில் நல்லா தோசையை வந்து நல்லா மெலிசாக ஊற்றி எடுத்துக்க போகிறோங்க. அது மெலிசாக ஊற்றின உடனே அதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேணால் அது மேலே நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றிக்கலாம். நான் எதுவுமே ஊற்றலை. அதை மூடி வச்ச உடனே அது கொஞ்சம் மேலே வெந்திருக்கும். நல்லா காரஞ்சாரமாக வேணும்னா நல்லா நிறைய கொஞ்சம் அந்த சட்னியை வந்து அது மேலே நல்லா வந்து தடவி விட்டுக்க வேண்டியதாங்க. ஆனால் நான் இந்த தோசைக்கு வந்து நிறைய காரம் வேணுன்றதுனால அதை கொஞ்சம் நிறையவே போட்டிருக்காங்க. அது நல்லா எல்லா சைடும் வர மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பொட்டுக்கடல பொடியும் அது மேலே தூவியாச்சுங்க. அதை தூவிட்டு மேலே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட மூடி வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்த்தலை. அதை நல்லா மூடி வச்சுட்டு வெந்த உடனே எடுத்து இது பாருங்கள், நல்லா ஸ்பைசியான காரசாரமான ஒரு ஆந்திரா ஸ்டைல் கடப்பா தோசை ரெடிங்க. இதில் கொஞ்சம் நிறைய காரம் போட்டிருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்தாச்சுங்க. இதை எடுத்து தட்டில் மாற்றிக்கிட்டாச்சு. அடுத்த தோசையும் ஊற்றியாச்சுங்க. இதில் வந்து நான் லைட்டு ஸ்பைஸியை தாங்க போட்டிருக்கேன். அதாவது அந்த சட்னியை குறைவாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை பொடியும் தூவி போட்டிருக்காங்க. பொட்டுக்கல்ல இதில் சேர்த்துறதுனால கேஸ் ஸ்டவ்லும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையில் பூண்டும் சேர்த்தனால கேஸ் ஸ்டவ்லும் நமக்கு வராது. அப்புறம் இந்த சட்னியும் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. வெந்து வரதுனால தோசையோடு அதை மூடி வச்சு செய்கிறதுனால நல்லா வெந்து வரும். அதுவும் நமக்கு ரொம்ப காரமும் தெரியாதுங்க. எல்லாமே பச்சையாக அரைச்சி போடுறது தாங்க. அது மேலே லைட்டாக அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி 2வது தோசையும் ஊற்றியாச்சுங்க. காரசாரமான ஒரு தோசையும் லைட் காரசாரமான ஒரு தோசையும் இப்போது பொடியும் போட்டு ரெடிங்க. 2வதும் அப்ளை பண்ணியாச்சு. இது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுவோட இந்த பொடியும் வந்து நமக்கு பூண்டு அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோங்க. இதில் லைட்டாக தடவியாச்சு. அந்த பொடியும் தூவியாச்சுங்க. இதில் சீரகமும் சேர்த்துருக்கும். எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஜீரணமும் ஆகும். பூண்டு போட்டிருக்கிறதுனால கேஸ் ஸ்டவ்லும் நமக்கு சேராதுங்க. அதனால் இது வந்து நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். இதை போட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், அடுத்த தோசையும் கொஞ்சம் காரசாரம் கம்மியான தோசையும் ரெடிங்க. இதை எடுத்து நம்ம தட்டில் நம்ம மாற்றிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. 2 தோசையும் கொஞ்சம் ஸ்பைஸியான தோசையும் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிற தோசையும் ரெடிங்க. அதை அப்படியே ஒரு தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிடும் போது அந்த மசாலாவும் வெங்காயம் அந்த சீரகம் அந்த காஞ்ச மிளகாய் அந்த பூண்டு பொட்டுக்கல்ல அந்த வாசனையோடு சேர்த்து சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு, என் தோசை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.